ஐயோ அம்மா, தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம். துரியோதனன் கொடியவன் என்று கூறினால் என்னால் இதை தாங்க முடியாது தாயே, என்னால் இதை தாங்கவே முடியாது. துரியோதனன் இந்த உலகத்துக்கு கொடியவனாக இருக்கலாம், ஆனால் அவன் எனக்கு தெய்வம் தாயே, வாழ்வழித்த தெய்வம். வாழ்வதற்கு பலமார் செல்வமளித்து அனாதை என்று அவமானம் போக்கி அங்கு நாட்டு அரியணை தந்து தன்னோடு சரியா செய்து வைத்திருக்கும் அந்த உத்தமனை நான் எப்படி மறந்து எங்கினும் அவனை விட்டு பிரிந்து உங்களுடன் வருவேன். அம்மா, இது கொடுமை அம்மா, கொடுமைகளும் கொடுமை. அவனை விட்டு வர என் மனம் துணியுமா? இதை அவன் மனம்தான் பொறுக்குமா? இன்னும் கேளுங்கள் அம்மா. அன்றோர் நாள் அவன் மனைவி பானுமதியின் நானும் சதரங்கமாடினோம். ஆட்டத்தினை நான் லயித்து விட்டு துரியோதன் வருவதைக் கண்ட பானுமதி இருக்கையை விட்டு எழுந்தாள். அவளை எட்டி பிடிக்க நான் எத்தனித்தேன். அப்பொழுது எதிர்பாராத விதமாக என் கை அவள் இடையணியை அறுத்து விட்டது. முத்துக்களிலே நிலத்தில் விழுவதற்கும் துரியோதன் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. பிழையை எண்ணி வேதனைப்பட்டு தவறை எண்ணி பகைத்து விட்டு அப்பொழுது அவை என்ன கூறிதான் தெரியுமா தாயே? கண்ணா, உதிர்ந்த முத்துக்களை புறக்கட்டுமா, புறக்கி அதை மீண்டும் மாலையாக தொடுக்கட்டுமா என்று மகிழ்ச்சி தடுப்ப கேட்டான் தாயே அந்த உத்தமன். இப்படிப்பட்ட உத்தமையை விட்டு நான் எப்படி அம்மா வருவது? அவனை நான் விட்டு பிரிந்தால் நன்றி மறந்தவன் கர்ணன் என்று நானிலவு என்னை தூற்றாதா தாயே, என்னை தூற்றாதா? ஊன் தந்து உடை தந்து நாடு தந்து நாடு காக்கும் பொறுப்பு தந்த அந்த புண்ணியவானை விட்டு வர என்னால் முடியாது தாயே, என்னால் முடியாது. நமது விதி இதுதான். அவனுக்கு சொந்தமான நான் இறுதி வரை அவனிடத்திலேயே இருக்க வேண்டும். தயவு செய்து என்னை அழைத்து போக முயற்சிக்க வேண்டாம் என்று உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தாயே.